வாங்க வாங்க என்று திருமணத்துக்கு வந்தவர்களை அழைத்து களைத்து போய் இருந்தனர் தேவனும் விஜயாவும். ஆம், அவர்களின் ஒரே ஒரு ஆசை மகன், தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த செல்ல மகன் ஆதித்யாவின் திருமணம் தான் என்று. அண்ணா அண்ணி, இங்கே நின்னது போதும், அவங்க ஐயர் உங்களை கூப்பிடுறாரு, இங்கே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க என்றார் தேவனின் தங்கை மல்லிகா. சரி சரி என்று இருவரும் நகர்ந்தனர். தேவன் ஓரளவு வசதியான விவசாயி. இன்னும் விவசாயம் கெட்டுவிடக்கூடாது என்று தங்களால் முடிந்த மட்டும் தன் கீழுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கும் தன்னால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்வார். விஜயா இல்லத்தரசி. ஒரு டிகிரி முடித்து கொஞ்சம் ஆங்கிலமும் தெரியும் என்பதால் ஊரிலுள்ள அனைவரும் தேவனையே நாடுவர். அவர்கள் யாவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் அரசின் உதவிகள் அனைத்தையும் விவசாயிகளுக்கு பெற்று தருபவர். அதனால் அந்த ஊரில் அவருக்கு என்று தனி மரியாதையும் உண்டு. விஜயாவும் கணவனுக்கு ஏற்ற மனைவி. யார் மனதும் புண்படும்படியாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். தன் கணவர், தன் மகன் மட்டுமே அவரது உலகம். அப்பேற்பட்ட மகனுக்குத்தான் இன்று ஊரையே கூட்டி விருந்து வைத்து பிரம்மாண்டமாய் திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்கோ என்று ஐயர் கூற தேவனும் விஜயாவும் மணமகன் அறையை நோக்கி நடந்து சென்றனர். அங்கு நண்பர்களின் கேலி கிண்டலுக்கு இடையில் எவ்வித உணர்ச்சியுமின்றி அமர்ந்திருந்தான் ஆதித்யா. இருமணம் இணையும் திருமணத்தில் ஒரு மனம் விலகி நின்றால் அந்த வாழ்க்கை நரகம் என்று அவனுக்கும் தெரியும். அந்த நரகத்தை தன்னை நம்பி வரும் ஒரு பெண்ணிற்கு தருகிறோம் என்று எண்ணும் பொழுது அவனால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இவ்வளவு நாட்களாக என்ன காரணமோ சொல்லி திருமணத்தை தள்ளி போட்ட ஆதி இந்த முறை தப்பிப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை. தன் தாய் தந்தையை தெய்வமாக நினைக்கும் ஆதித்யாவுக்கு தன் தாய் உன் காலில் வேணா விழுந்து கேட்கிறேன் என்று கூறியதும் ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டான் ஆதி. என்னை ஏன் இப்படி பாவியாக்க பார்க்குறீங்க? உங்கள் இஷ்டம். நீங்கள் யாரை காட்டுறீங்களோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ், இனிமேல் இப்படி என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க என்று சென்று விட்டான். இப்படி செய்தால்தான் தன் மகன் தன் வழிக்கு வருவான் என்று தெரிந்துதான் விஜயா இந்த காரியத்தை செய்தாள். அதுவும் நல்ல முடிவையே தந்தது. உடனே பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் இருவரும். ஆதித்யா 6 அடி உயரம், மானிடம், அழகும் குணமும் நிறைந்த தன் மகனுக்கு ஏற்ற பெண்ணை தேட வேண்டும் என்று தேடி தேடி கண்டுபிடித்தனர் வெண்ணிலாவை. பெயருக்கு ஏற்றாற்போல் நிலவின் ஒளி உடையவள், பழகுவதற்கு இனிமையாக இருந்தாள். யாரையும் சட்டென தன் பக்கம் இழுக்கும் இனிமையான பேச்சும் வசீகர முகமும் கடவுள் அவளுக்கு கொடுத்த வரம். தன் குடும்பத்தில் 3 தலைமுறைக்கு அப்புறம் பிறந்த ஒரே பெண் குழந்தை. அதனால் தனக்கு முன்னால் பிறந்த 2 அண்ணனை விட இவளுக்கு செல்லம் அதிகம். தன் அத்தை, பெரியப்பா என யாரிடமும் திட்டு வாங்காத ஒரே ஆள் நிலாதான். அதனால் தான் என்னவோ வாய் கொஞ்சம் நீளமாகிவிட்டது. அவளது துடுக்கான பேச்சால் கோபப்படுபவர்கள் கூட இறங்கி வந்து விடுவார்கள். நகைச்சுவை உணர்வுடன் பேசும் திறமையும் இருந்ததால் குடும்பத்தினர் மட்டுமல்ல, தோழிகள் மற்றும் உறவினர்களிடம் அதிக அன்பை பெற்றவள். இதையெல்லாம் கேள்விப்பட்ட விஜயா தன் மகனுக்கு பொருத்தமான பெண் இவள்தான் என்று பார்த்த முதல் பெண்ணையே மகனுக்கு முடிவு செய்திருந்தார். நண்பர்களின் சிரிப்புக்கும் கேலிக்கும் இடையே இருந்த ஆதியை பார்த்தவுடன் ஆனந்த பூரிப்பில் இருந்தனர் பெற்றவர்கள். பின்னே மணக்கோலத்தில் தன் மகனை எப்போது பார்ப்போம் என்று ஏங்கியவர்களுக்கு தன் மகனை கண்டவுடன் தன்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது விஜயாவிற்கு. சட்டென சுதாரித்த அம்மா, இப்ப என்னமா அழுகிற என்றான் ஆதி. இல்லடா, இது ஆனந்த கண்ணீர் என்றார்கள் இருவரும். மணவரை வந்தவன் தன் அருகில் இருக்கும் வெண்ணிலாவை அப்பொழுதும் பார்க்கவில்லை. தாலி கட்டும் நேரமும் வந்துவிட்டது. பெண் பார்க்கும் படலம் ஆரம்பித்து பூ வைத்தல், நிச்சயம் என இவ்வளவு கடந்தும் வெண்ணிலாவை அவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவளும் ஏதோ பையன் கூச்ச சுபாவம் என்று விட்டுவிட்டாள். எப்படியும் நம்ம கிட்டதானே வரணும், பார்த்துக்கலாம் என்று நினைத்தாள். மங்களவாத்தியம் முழங்க ஆதியின் கையிலிருந்து திருமாங்கல்யத்தை தன் சிரம் தாழ்த்தி பெற்றுக்கொண்டாள் நிலா. அனைவரும் அச்சதை தூவ திருமணம் இனிதே நடந்தது. மற்ற சடங்குகள் அனைத்தும் அவரவர் வீட்டில் தனித்தனியே நடந்து உறவினர்கள் விடைபெற்று சென்ற பின் வெண்ணிலாவின் அப்பா நடேசனும் அம்மா கமலாவும் அண்ணன்களும் வந்தார்கள். தாய்க்குரிய பரிவோடு கமலா பேசலானார். நிலா, இனிமேல் இதுதான் உன் வீடு. எல்லோரையும் அனுசரித்து போகணும். நம்ம வீட்டில் மாதிரி எல்லார்கிட்டையும் கூட கூட பேசாத. வாயடிக்கிறத குறைச்சிக்கோ. இன்னும் பல அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருந்தவளிடம், அம்மா, நான் என்ன சின்ன பொண்ணா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
ப்ளீஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். நீங்கள் தைரியமாக இருங்க. புகுந்த வீட்டில் உங்களை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நான் நடந்துப்பேன் என்று அவர்களிடம் ஆறுதல் சொன்னாள். நிலா, நீ இல்லாமல் வீடே விரிச்சோடி இருக்க போது, நாங்கள் யாருக்கிட்டே நீ வம்பு வளர்ப்போம் என இரு அண்ணன்களும் சோகமாய் சொல்ல, அதனால என்ன, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, என் குழந்தைய கொண்டு வந்து விட்டுறேன், அவளை பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ கிளம்பினால்தான் என்னால் முயற்சியே செய்ய முடியும் என கூற அனைவரும் வாய்விட்டு சிரித்து விட்டனர். அப்பா அம்மா அண்ணன் கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற, போடி என்று செல்லமாக கடிந்து கொண்டார்கள். அவர்களும் தேவனிடம் விஜயாவிடம் விடைபெற்று சென்றனர். இப்பொழுது வீட்டில் தேவனின் தங்கை மல்லிகா குடும்பம் மட்டும் இருந்தது. அனைவருக்கும் வேலை செய்த களைப்பு என்பதால் உறங்கிவிட்டனர். விஜயா எழுந்து மல்லிகாவை எழுப்பினார். சற்று நேரம் பேசிவிட்டு இரவு உணவு முடிந்து அனைவரும் அவரவர் ரூமுக்கு செல்ல தொடங்கினார்கள். நல்ல நேரம் பார்த்து நிலாவை அலங்காரம் செய்து ரூமுக்கு அனுப்புங்க அண்ணி என்றாள் மல்லிகா. நிலாவை ரெடி செய்து ரூமில் விட்டுவிட்டு சில அறிவுரைகளையும் கூறிவிட்டு சென்றாள் மல்லிகா. அறைக்குள் சென்று தாளிட்டு சென்ற நிலாவுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. ஏனென்றால் ஆதி தூங்கி கொண்டு இருந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் ஆதியை பார்த்து கொண்டே இருந்தாள் நிலா. ஆதியை பார்த்தவுடன் பிடித்து விட்டது நிலாவுக்கு. பேசி முடித்ததும் இவள்தான் ஆதியின் ஃபோன் நம்பர் வாங்கி முதலில் பேசினாள். ஆனால் அவனோ கேட்டதுக்கு மட்டுமே பதில் தருவான். அனாவசிய பேச்சு எதுவும் பேச மாட்டான். சரி, இவர் கொஞ்சம் ஷை டைப்பு போல, திருமணத்துக்கு பின் சரியாகிவிடும் என்று நினைத்தவளுக்கு இப்பொழுது முதலிரவில் தூங்கும் அளவுக்கு கூச்ச சுபாவம் என்றதும் அவளுக்கு மனம் நொடிந்து விட்டது. சட்டென புரண்டு படுத்தான் ஆதி. அப்பொழுதுதான் தெரிந்தது அசதியில் தூங்காமல் சும்மா படுத்திருக்கிறான் என்று. அவளை கண்டதும் சாரி, கவனிக்கலை என்றான். பரவாயில்ல, இந்தாங்க என்று பால் சொம்பை நீட்டினாள். அவன் வாங்கிய அடுத்த நொடி பட்டன அவன் காலில் விழுந்தாள். ஒரு கணம் திகைத்தவன் இதெல்லாம் எதுக்கு என்றான். என்னதான் படித்திருந்தாலும் நானும் கிராமத்து பொண்ணுதான் என்றாள். பரவாயில்லை, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள் வேண்டாம் என்று அவளை உட்கார வைத்துவிட்டு தானும் அமர்ந்தவன் இன்னைக்கு அவளிடம் நம்மளுடைய விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என நினைத்தான். ஆனால் அவளே ஆரம்பித்தாள். நீங்கள் ஏன் எப்பொழுதும் எதிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்கள் விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சா என்றாள். உடனே அவன் ஒரு கணம் யோசித்துவிட்டு இல்லை என்பது போல் தலையசைத்தான். உன்கிட்ட நான் எப்படி பேசணும்னு இருந்தேன், நீயே ஆரம்பிச்சிட்ட, தேங்க்ஸ் என்று தொடர்ந்தான். எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொல்லலை, ஆனால் இந்த கல்யாணம் தான் பிடிக்கல. நீ நல்ல பெண்ணாக இருக்கலாம், ஆனால் நான் நல்லவன் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும் பொழுதே ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு என்னை ஏற்றுக்கல என்று அவன் கூறியதே பொய்தான். ஃபைனல் இயரில் தான் என்னுடைய லவ் சொன்னேன். ஆனால் அவள் அக்செப்ட் பண்ணல. நான் கிராமத்தில் இருப்பவன் என்றும் அங்கே எனக்கு செட் ஆகாது என்றும், நீங்கள் விவசாயம் செய்கின்ற குடும்பம், எங்கள் அப்பா பிஸ்னஸ்மேன், கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். எங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது என சென்று விட்டாள். தனக்கு தோன்றியதை பொய் சொல்லி கொண்டிருந்தான். ஏனென்றால் உண்மை காரணம் அது அல்ல. அதனால் தன்னால் முடிந்த கதையை சொல்லி கொண்டிருந்தான். இதை கேட்டதும் வெண்ணிலா சட்டென்று சிரித்து விட்டாள். இதுதான் காரணமா? நான் என்னமோ ஏதோ என்று பயந்து விட்டேன். அப்படி பார்த்தால் எனக்கு 2 லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கு தெரியுமா என்றாள். கொஞ்சம் புரியாது அவளை பார்த்தான். எனக்கு 7-8 வயசு இருக்கும் பொழுதே டிவியில் அலைப்பாயுதை படம் பார்த்தேன். அப்போ முடிவு பண்ணினேன் மாதவனை லவ் பண்ணணும் என்றும். போக போகத்தான் தெரிந்தது சினிமா லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற என்று. 11th படிக்கும் பொழுது டியூஷன் சார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும் போல தோன்றும். அவர் கூட இருந்தால் ஜாலியாக இருக்கணும் தோன்றும். அப்போ அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறம் இது தெரிஞ்சு அந்த சார் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் சின்ன வயசில் வர ஸ்டடி கான்சன்ட்ரேஷனில் பண்ணு அட்வைஸ் பண்ணார். அப்புறம் எக்ஸாம், காலேஜ் அட்மிஷன் என்று இது எல்லாத்தையும் நான் மறந்தே போய்விட்டேன். அப்புறம் தான் முடிவு செய்தேன், இனிமேல் கல்யாணம் பண்ணி வரப்போகிற கணவரை மட்டுமே ரொம்ப சின்சியராக லவ் பண்ணணும்னு. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பெண் பக்கம் வர்றீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என் பெரிய அண்ணிக்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன். என்னுடைய 5 வயசு பெரியவங்க, சொந்த தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் இதையெல்லாம் சொல்ல அவங்க சிரிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்பாரு, அதுதான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. இந்த 2 பேர்கிட்டையும் உன் ஃபீலிங்ஸை சொன்னையான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். அது அப்படித்தான், லைஃப்பில் எல்லாருக்குமே வர இன்ட்ராக்ஷன் தான்னு சொன்னாங்க.
நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், அந்த வயசில் ஒரு ஆசை இருக்கும். அந்த கேரக்டரில் கொஞ்சம் இருக்கிறவங்களை பார்த்ததும் இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றும். வேற ஒரு சூழ்நிலைக்கு போகும் பொழுது நாம் அதை மறந்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். லைஃப் ஃபுல்லாக கூட வரணும்னு தோணலை பார்த்தியா, அதுதான் நீங்கள் அவங்க கிட்ட சொல்லாததுக்கு காரணம். இப்போ என்னை எடுத்துக்கோ, 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் உங்கள் அண்ணாவை எனக்கும் என்னை அவருக்கும் யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் எவ்வளவு லவ் பண்ணுறோம்னு தெரியுமா? இதுதான் உண்மையான லவ். ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை என்று நாங்கள் விரும்பலை. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, நான் தப்பு பண்ணினா அவரும் அவர் தப்பு பண்ணினா நானும் உட்காந்து பேசி தீர்த்துப்போம். ஒரு 3வது ஆளை எங்கள் லைஃபுக்குள்ளேயே விடமாட்டோம். அதனால்தான் என்னவோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதை இருந்தது, அதுவே காதலாக மாறிவிட்டது. 10 வயசுலேயும் 16 வயசுலேயும் பண்ணுறதெல்லாம் லவ் இல்லை. அப்படியே பண்ணினவங்க கல்யாணம் பண்ணினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் துரோகம் பண்ணாமல், சண்டை வந்தாலும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காமல் உண்மையாக நேசிக்கிறவங்க பாரு, அதுதான் உண்மையான காதல் என்று என் அண்ணி சொன்னாங்க. உனக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கலாம். அதனால் எதையும் யோசிக்காமல் ஃப்ரீயாக இரு. அப்போத்தான் எனக்கு புரிந்தது, உங்களை பார்த்தவுடன் எனக்கு பிடித்தது. அது மட்டும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் உங்கள் குடும்பத்தை பற்றி நிறைய சொன்னாங்க. என்னதான் படித்து வேலை பார்த்தாலும் லீவில் அப்பா கூட காட்டுக்கு போய் விவசாயம் பார்ப்பீங்க. படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மூலமாக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கறது. கோயம்புத்தூரில் வேலை என்றாலும் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தினமும் போயிட்டு வரீங்க. இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அவளுக்கு அவன் மேல் காதல் வந்துவிட்டது. ஆனால் அவனுக்கோ தன்னிடம் ஆண்மை இல்லை என்ற குற்ற உணர்ச்சியாகத்தான் இருந்தது. நாளை இரவு பகுதி 2இல் முழு கதையும் வெளியிட்டு விடுவேன். மறக்காமல் கதையை கேளுங்க. நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை இரவு பகுதி 2இல் சந்திக்கலாம். தேங்க்யூ.